நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் தொடங்கணும். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் அப்படின்ற அந்த தலைப்புல வசனங்களை போன வாரங்களில் தியானிச்சோம். அதோட கண்டினியூஷன் தான் இதுவும். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19. 1 Thessalonians 5:19. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆமென். ஆமென். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் அப்படின்ற அந்த வார்த்தைகளை கேட்கிறோம். ஆவியை அவிழ்த்து போடுகிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து ஆளுகை செய்கிற காரணமே நம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ரீசன் தான். அப்போ அவர் சொல்றாரு, அவர் நம்மோட கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? இல்ல அந்த ஆவியை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சப்ரஸ், எக்ஸ்டிங்விஷ். இப்ப வந்து ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அந்த நெருப்பை வந்து எப்படி வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அந்த நெருப்பை அணைக்கிறாங்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இருந்து கிரியை செய்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு மனம் திரும்புகிறோமா? இல்ல எப்படி நெருப்பை அவிழ்த்து போடுறாங்களோ, எப்படி நெருப்பை வந்து சப்ரஸ் பண்றாங்களோ, அது போல கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படியாம அவருடைய ஆவியை அவிழ்த்து போடுகிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிவோம். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாம எது செய்தாலும் அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடுகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவி எது சொன்னாலும் அதை கேட்டு அதை கீழ்ப்படைந்திருந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமே வாழ வேண்டும் என்றே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்ப போன வாரத்துல ஒரு 3 தலைப்புகளை பத்தி நம்ம தியானிச்சோம். முதல்ல பரிசுத்தாவி நமக்குள்ள எதுக்கு வரார், பரிசுத்தாவின் ஆளுகை அப்படின்ற காரியத்துல வந்து சில வசனங்களை தியானிச்சோம். யோவான்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 18 வரை, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தாவியின் ஆளுகை நம்ம வந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்றத கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளர் அவரை உங்களுக்கு தருவார். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இங்க பாக்குறோம். வசனம் 18ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you comfortless. அப்போ நம்ம கம்ஃபர்ட்டா நம்மை ஆறுதல் செய்கிற தேவனாக, நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவனாக, எப்பொழுதுமே நமக்கு வந்து உதவி செய்கிறவராக, நம்மை வந்து ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நமக்கு பார்க்கிறோம். இந்த பெந்தகோஸ்தே அன்னைக்கு நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, நம்ம 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் சடுதியா இறங்கி வருகிறார். இப்ப வரும் பொழுது அங்க இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து தைரியம் கொண்டு எல்லாரும் ஒரு சாட்சிகளாக மாறுகிறார்கள். இந்த ஒரே ஒரு பிரசங்கம் வந்து பேதுருவுலமாக வெளிப்படுகிறது. அந்த ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மனம் மாறுகிறார் பாக்குறோம். அப்ப எல்லாரும் பயந்திருந்த காலகட்டங்களும் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர் எல்லாரும் அதிகாரத்தை பெறுகிறார்கள். எல்லாரும் ஒருமனப்படுகிறார்கள். அந்த ஒருமனப்பட்டு தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அங்க 3000 பேர் மனம் மாறுறாங்கன்னு பாக்குறோம். அப்போ அவங்க எல்லாரும் அங்க வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க எல்லாரும் மனம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமித்து கேட்கிறாங்க. அப்ப பரிசுத்தாவி உள்ள வரும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா அங்க சந்தோஷமும் சமாதானமும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி அவருக்கு பிரியமான நம்ம வாழ்க்கையை வாழ நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிற காரணமே நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நமக்குள்ள வந்து அவர் வந்து ஆளுகை செய்கிறார். அப்ப அந்த ஆளுகைக்கு உட்பட்டு இருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் ஆவியை அவிழ்த்து போடாமல் நம்ம இன்னுமாக அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற தலைப்புல சில காரியங்களை நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அப்போ ஆவியை அவிழ்த்து போடுகிறது என்னன்னா பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறார்ன்றதை நம்ம எல்லாரும் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 பிரகாரமாக, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பது வாக்குத்தத்தம். அப்போ இயேசுவின் நாமத்தை அறிந்த பிள்ளைகளாக தேவன் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் பூரணமாக கிரியை செய்கிறார் என்று வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. அப்போ அந்த பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகளா இருக்கிற நாம அவர் சத்தம் நமக்கு கேட்கிறதா? அவருடைய சத்தம் நமக்கு புரிகிறதா? அப்போ ஆவியானவர் பேசுகிற சத்தமும் புரியாம ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்.
ஏன்னா நமக்குள்ள அவர் இருக்காரு நமக்கு தெரியும். ஆனா அவர் எப்பொழுதுமே வந்து வலப்புறமோ இடப்புறமோ சாயும் பொழுது நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். அந்த சத்தம் நமக்கு தீர்க்கமாக கேட்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அடுத்ததா அவரு சில டைம் வந்து பரிசுத்தாவை உணர்த்துவார் சில காரியங்களை. அவர் உணர்த்தியும் கூட அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பரிசுத்தாவை நம்ம என்ன பண்றோம், அவித்து போடுகிறோம்னு பாக்குறோம். அப்போ அடுத்ததா சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆவியில எனக்கு உற்சாகம் இல்லை. நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது எனக்கு ஆவியில அதிக அனல் இருந்துச்சு, அதிகமான உற்சாகம் இருந்துச்சு. ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற அந்த அனல் குறைந்து இருக்கிறதா, இதெல்லாம் ப்ராப்ளம் ஏரியாஸா இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சில டைம் வந்து ரொம்ப நாளா நான் வந்து சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவிசுவாசம் உள்ள வருது, கீழ்ப்படியாமை உள்ள வருது. அப்போ இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம வந்து பரிசுத்தாவே அவிழ்த்துப்படுகிற பிள்ளைகளா நம்ம மாறுறோம்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அதுக்கு எபேசியர்ல 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்தாவை துக்கப்படுத்த கூடாது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது, நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் பரிசுத்த ஆவியானவரை திருப்திப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நமக்கு அந்த நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அவர் இருக்கிறார். அப்ப அவர் முத்திரையாக இருக்கிற தேவனை துக்கப்படுத்தாமல் அவன் பிரியப்படுத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது நம்ம பார்த்த தலைப்பு, ஆவியானவரின் தூண்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகம் வந்து ஒரு பெரிய கேயாஸ்ல இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாவற்றின் மத்தியிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அந்த சத்தத்தை கேட்கிறதா இருக்கும். அது எக்ஸாம்பிள் தான் பிலிப்பு. அந்த எத்தியோப்பியன் வந்து ரதத்துல போகும் பொழுது அந்த பிலிப்பு கிட்ட வந்து பரிசுத்தாவி பேசுறார். பரிசுத்தாவி பேசுறத சத்தத்தை கிளியரா கேட்கிறான். நீ போ அந்த ரதத்துல ஏறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் ஏறுறான். ஏறி சத்தியத்தை வந்து அவன் வெளிப்படுத்தி காட்டுறான். அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டின உடனே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்னன்னு கேட்கும் பொழுது நீ விசுவசித்தால் கூடுன்னு சொல்லிட்டு உடனே ஞானஸ்தானத்தை பெறுதான் பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு தீர்க்கமா இங்க போ, அதே மாதிரிதான் பேதுருகிட்டயும் ஆண்டவர் பேசுறார், இந்த வீட்டுக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா பரிசுத்தாவியானவர் பேசுகிற சத்தத்தை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அவர் நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம கிட்டையும் பேசுறார். ஆனா நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்குதா இல்லையான்னு நிதானித்து பார்ப்போம். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து இடப்புறமாவது வலப்புறமாவது சாயும் பொழுது அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனா அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அப்ப அடுத்ததான் நம்ம பார்த்த தலைப்பு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வளரணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு தரிக்க கூடாது. சோ 1 கொரிந்தியர் 6 வசனங்கள் 19-20 வரை சொல்லுகிறது. 1 Corinthians 6:19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் இங்க பார்க்கிறோம். அப்போ நம்மால வந்து ஏன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தோட கவலைகள், மாம்சமும் ஆவியும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த பேதுரு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பாகவும் பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவன் எவ்வளவு தைரியம் கொண்டு அவன் எவ்வளவு காரியங்களை செய்கிறான்னு பாக்குறோம். கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன். அவன் பயந்து உயிர் போயிடுமேன்ற அந்த நோக்கத்துலதான் கத்தரா இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறான். ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவி உள்ள வருகிறாரோ அதுக்கப்புறம் அவன் கம்ப்ளீட்டான டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள போகிறான். போய் தைரியத்தோட எந்த பயமுமே இல்லாம கர்த்தருடைய நாமத்தை வந்து பிரசங்கம் பண்ணுகிறான்றத பாக்குறோம். அப்போ நாமும் கூட அந்த சத்திய ஆவியான பெற்ற பிள்ளைகளாக இன்னும் அதிக தைரியத்தோட வரணும்ன்ற சில காரியங்களை நம்ம தியானிச்சோம். மத்தேயு 14:23 சொல்லுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப போன வாரத்துல பார்த்த இன்னொரு கடைசியான ஒரு தலைப்புல என்ன பார்த்தோம்னா, சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் ஆவி அவித்து போடக்கூடாதுன்ற பார்த்தோம். இப்ப நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது. அந்த பயங்கள் வரும் பொழுது தடுமாட்டம் வரும் பொழுது நம்ம முதல்ல செய்யறது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை மறுதலிக்கிறது தான். அப்ப சில டைம் சந்தேகங்கள் வருது, அவிசுவாசங்கள் வருது. ஆனாலும் எது வந்தாலும் சரி கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அது தீமைக்கானவைகள் அல்ல. அவர் எது நம் வாழ்க்கை நடப்பித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக மாத்திரமே இருக்கும் என்பது நம்ம எல்லாரும் அறிவோம். ஆனால் அது அறிந்திருந்தாலும் கூட நமக்குள்ள இந்த சத்துருவானவன் விதைக்கிற அந்த அபிசுவாசமோ அந்த சந்தேகத்தினாலோ நம்ம சில டைம் பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக நம்ம மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட தோமா அந்த இடத்துல சந்தேகப்படுறான். ஆனா என்னைக்கு இயேசு தரிசனத்தை கொடுத்து நீ விழாவில கையை வச்சு பாருன்ற சொல்றாரோ அவன் அப்பயே சரண்டர் ஆகிறான். அது போல நமக்குள்ள எந்த அவிசுவாசம் இருந்தாலும் எல்லாத்தையும் உடைத்து போட்டு அவிசுவாசத்துக்கோ ஒரு சந்தேகத்துக்கோ இடம் கொடுக்காம நம்ம முன்னேறி வருகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடுகிறோம். போன வாரத்துல கடைசியா பார்த்த தலைப்பு சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் பரிசுத்தாவே அவிழ்த்து போடுகிறோம் தலைப்புல போன வாரத்தை முடிச்சோம். இப்போ இது கண்டினியூஷனா இப்ப பார்க்க போறது எந்தெந்த காரியங்கள்ல நான் இதெல்லாம் செய்யும் பொழுது பரிசுத்தாவே துக்கப்படுத்துறேன், பரிசுத்தாவின வெசனப்படுத்துறேன், பரிசுத்தாவியான ஆவியை அவிழ்த்து போடுகிறேன் பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்க போறது கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் நம்ம செய்கிற பாவங்களினாலும் பரிசுத்தாவே அவிழ்த்து போடுகிறோம். அப்போ பாவம் செய்யும் பொழுது நம்மையும் இந்த பாவம் கர்த்தரிடம் பிரித்து போடுகிறது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கும். அப்போ கர்த்தரிடம் இருந்து நம்ம பிரிந்து போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சத்துரு காதுல பேசுவான், ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு பண்ணுவான். இல்ல நீ ரட்சிப்பை எழுதிட்ட, உனக்குள்ள பாவம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவ பாவத்தை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நமக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி நம்ம விசுவாசத்தை ஷேக் பண்ற மாதிரி சில காரியங்களை செய்கிறது. அப்போ நமக்குள்ள கர்த்தரோட இசைந்து இல்லாம இருக்கும் பொழுது நமக்குள்ள சந்தோஷம் இருக்க போறது கிடையாது. ஆவிக்குரிய முறையில நம்ம வளரவே முடியாதுன்னு பாக்குறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தாவீது பாவம் செய்யறான். தாவீது பெத்ஷெபாவோட விபச்சாரம் செய்கிறான். விபச்சாரம் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் நாத்தான் அது சொல்லிக் கொடுக்கிறார். நாத்தான் சொல்றாரு பாவம் செஞ்சுட்டுன்னு சொல்றாரு. அவன் உடனே மனம் திரும்புறான். மனம் திரும்பினாலும் கூட அவனுக்கு தண்டனை கிடைக்குதுன்னு பாக்குறோம். சோ இந்த நேரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில டைம் நம்ம கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் பரிசுத்தாவை அவிழ்த்து போட்டாலும் கூட சில டைம் அவர் உணர்த்துகிறார், இது தப்பு, இது செய்யாதுன்னு சொல்லி உணர்த்தும் பொழுது உடனே மனம் மாறுவது நமக்கு ஏதுவான காரியமாக தான் இருக்குது. அதை மனம் மாறும் பொழுது அவர் சில சிக்ஷைகளை அனுமதித்து அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கார். ஆனா நீதியை சரி கட்டும் பொழுது கூட நம்ம திராணிக்கு மேல நம்ம கர்த்தர் நம்ம சோதிப்பது இல்லை என்று பார்க்கிறோம். சோ வாசிக்கலாம், ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 13. ரோமன்ஸ் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமீன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லையே. நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு என்று மீண்டும் பிழைத்திருக்கிறேன் என்று வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நான் ஞானஸ்நானத்தின் மூலமா இயேசு எப்படி மரிச்சாரோ அதே போல நானும் மரித்து அந்த தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணப்படுறேன். அப்போ தண்ணி விட்டு வெளியே வரும் பொழுது நான் மீண்டும் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நானும் மீண்டுமாக உயிர்க்கிறேன் என்று பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிப்பதற்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சோ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றதுதான் எல்லாரோட இலக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு மாம்சத்தின் காரியங்கள் எதெல்லாம் தடை செய்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆவியினாலே நம்ம மேற்கொண்டு வரணும் அப்படின்றத அங்க பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:16-17. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். நம்முடைய பேட்டில் ஃபீல்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சத்ருவானவன் நம்ம ஆவியின்படி நடக்க விடாம தடை செய்வது மாத்திரம்தான் அவனுடைய வேலை என்பதை நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம பேட்டில் ஃபீல்டு இதுதான். அப்போ அவனை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படிக்கு நம் எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அதை கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாம இருப்போம். சோ மாம்சமும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்ப நான் யாருக்கு செவிமடுக்க போகிறேன்? ஆவிக்கு ஏற்றபடி நடக்க போகிறேனா இல்ல மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற போகிறேனா? அப்போ நான் இந்த டிசிஷன் நான் தான் எடுக்கணும்.
நான் யாருக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன்? பிசாசுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருந்து இந்த மாம்சச்செயல் நிறைவேற்ற போகிறேனா, இல்ல பரிசுத்தாவியானவர் கீழ்ப்படிஞ்சிருந்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருக்கு பிரியமான காரியங்கள் நடப்பிக்க போகிறேன் என்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு அதப்படி நடக்க வேண்டியது நம்முடைய டிசிஷன் மாத்திரமே தான். அப்ப நம்ம செய்கிற காரியங்களை ஆரம்பத்துல வாசிச்சது போல, நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை விசனப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள் பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாம ஆவியின் காரியங்களை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாறும் பொழுது கண்டிப்பா நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது அது கண்டிப்பா நம்மால முடியும். ஆனா சில டைம் வந்து சோர்ந்து போகிறதுக்கோ இல்ல பிசாசு நம்மளை மேற்கொள்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துற பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவராலும் மாற முடியும். இந்த பாவத்தை இது இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான இந்த காரியம் என் வாழ்க்கையில இருக்குது, அது எனக்கு தெரியுது, ஆனா அதை மேற்கொள்ள முடியாம தடுமாறுறீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். எப்போ ஒரு பாவத்தை வெறுக்கிறோமோ அப்ப அந்த பாவத்தை வெறுத்து அதை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த இச்சைகள் வந்து நமக்குள்ள உண்டாகாம சத்துருவனை நம்ம கிட்ட விலகி போவான்றதுக்கு நம்ம வாழ்க்கை நமக்கே சாட்சியாக நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் வந்து இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து கர்த்தரை துக்கப்படுத்திருக்கலாம். ஆனா இனி துக்கப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருக்கு மாத்திரமே வைராக்கியம் பாராட்டுவேன் அந்த முடிவை நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். நிறைய விஷயங்களை எடுத்தது மாத்திரம் இல்ல, அதை ஜெயிச்சு நம்ம வந்திருப்போம். இன்னைக்கு அந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்துச்சுன்னா நம்ம யாருமே வந்து அதுக்கு வந்து அந்த இச்சைகளுக்கோ அந்த பாவத்துக்கோ நம்ம இடம் கொடுக்காம அது ஈஸியா நம்ம வெற்றி சிறந்து வந்திருப்போம். ஆனா நமக்குள்ள இன்னமும் கூட நான் 100% பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒருவேளை ஒரு 80%, 90%, 95%, 99% கூட நம்ம எல்லாரும் மனம் மாறி வந்திருக்கலாம். ஆனா கடைசியா இருக்கிற அந்த லாஸ்ட் பிட்டை வந்து எடுக்க முடியும், அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எலிமினேட் பண்ண முடியாம நம்ம நிறைய பேர் தடுமாறிட்டு இருப்போம். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாமே, இப்ப உடம்பு குறைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல டக்குன்னு உடம்பு குறையும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து உடம்பு குறையிறது கடினமாக இருக்கும். அது ஏன்னா அது வந்து கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு. சோ மாம்ச பிரகாரமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது போல சில பாவங்களை வந்து ரொம்ப ஈஸியா விடுறதுக்கு வந்து நமக்கு வந்து வழி இருக்கலாம். ஆனாலும் சில பாவங்களை வந்து போராடிதான் ஜெயிச்சாகணும், சில இச்சைகளை வந்து போராடிதான் ஜெயிச்சாகணும். அப்ப அதை உணர்ந்து அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் வாசிப்போம் 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ கர்த்தர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவர் நம்ம செய்கிறது சிந்திக்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதாக இருக்கிறது. சோ இந்த இடத்துல வெட்கப்படுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை ஏன்னா கர்த்தர் வெளிப்பட்டது நீதிமானை ரட்சிக்க அல்ல, அவர் வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்க தான். அதனால பாவை ரட்சிக்க வந்தாருன்னு சொல்லி எடுத்துக்காம மீண்டும் 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 பாவம் செய்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம பெற்ற பரிசுத்தாவியான துக்கப்படுத்துற பிள்ளைகளாக மாறிடும். அப்போ எது பாவம்னு அவர் உணர்த்துகிறாரோ அந்த பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வாயார அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் பெறுகிற பிள்ளைகளா நான் மாறணும் அப்படின்னா அந்த பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட அந்த பாவங்களை ஜெயிக்கும் பொழுது மாத்திரமே நாம வந்து இரக்கம் பெறுகிற பிள்ளைகளாக நம்மால மாற முடியும் பாக்குறோம். சோ இப்போ கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் நம்ம வந்து ஆவியை அவித்து போடுகிறோம்னு சில வசனங்களை வாசிச்சோம். அடுத்ததா பயத்தினால நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து அவித்து போடுகிறோமா? ஏன்னா சில டைம் பயங்கள் வந்து நமக்குள்ள இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இதை விட்டு என்னால வெளியே போக முடியாது, நான் வெளியே போனேன்னா அது எப்படி இருக்குன்ற அந்த பயத்துல சில பேர் தான் இருக்கிற நிலையில அப்படியே இருப்பாங்க. அப்போ கர்த்தர் வந்து நமக்கு மனம் மாறுவதற்கோ நம்ம வந்து இன்னும் அதிகமாக எடுத்து நம்ம பயன்படுத்துவதற்கோ நமக்கு 1000 வாய்ப்புகளை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நன்மை செய்கிறதற்காகவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவர் நமக்கு வந்து இன்னும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்ப பயன்படுத்தும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம வந்து அந்த காரியங்கள் நடப்பிக்கணும். ஆனா சில டைம் வந்து நம்ம என்ன பண்றோம், அது கேக்குது, ஆனா அவர் தருகிற வாய்ப்பை வந்து பயத்தினால. ஒரு சின்ன உதாரணம், சத்தியத்தை அறிவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு இடத்துல கர்த்தர் தான் அந்த கம்ப்ளீட்டான அந்த ஸ்டேஜை வந்து செட் பண்ணி கொடுக்கிறார். அது ஒரு சூழ்நிலைகள், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், அவர் எதிராளி வந்து பேசும் பொழுது கூட அவங்களே வந்து சத்தியத்தை கேட்கிற பிரகாரமாக சில வார்த்தைகளை எடுத்து சொல்லுவாங்க. இப்ப சொல்லும் பொழுது கம்ப்ளீட் ஸ்டேஜ் செட். இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியதுதான். ஆனாலும் நமக்குள்ள ஒரு சிறு தயக்கமோ ஒரு பயமோ, நான் சொன்னா அவங்க வந்து தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நான் சொன்னா இங்க ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலையும்
இல்ல ஒரு பயத்தினால என்ன பண்றாங்க, அந்த மாதிரி அந்த சத்தியத்தை வந்து அறிவிக்காம நாம நிறைய இடங்கள்ல வந்து பின்வாங்கி போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் தான் அந்த வாய்ப்புகளை நமக்கு தரான்ற அந்த உணர்வு நமக்கு இருந்தும் கூட பயத்தினால பின்வாங்கி போயிடும். அப்போ பயம் ஆவிக்குரிய முறையில வளர விடாம தேவனுடைய திட்டங்களை தடுக்குது. அப்போ அவரு அநேகம் ஆயிரம் திட்டங்களை அவர் வைத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில. ஆனா சில டைம் அந்த பயம் அப்படின்ற அந்த காரியம் வந்து ஆவியிலே வளர விடாம பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிறதாக மாறுகிறதுன்னு பாக்குறோம். அப்போ பயம் வந்து கண்டிப்பா கீழ்ப்படியாமையை உண்டாக்கும். பயம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்மால கீழ்ப்படிய முடியாது. நமக்கு பயப்படுகிற ஆவி நம்ம கர்த்தர் கொடுக்கவே இல்லையே. அப்போ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எங்கெல்லாம் நன்மை செய்ய கர்த்தர் நம்ம அழைக்கிறாரோ அந்த காரியங்களை செய்யறதுக்கு நம்ம கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த கிதியோட கதையை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, ஜட்ஜஸ் புக்ல 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, கிதியோன் பயப்படுறான். சோ பயப்படும் பொழுது கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து உறுதிப்படுத்துகிறார், நீ கவலைப்படாதன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறார். இப்போ அவன் என்ன பண்றான், அடையாளத்தை கேட்கிறான். ஒரு முறை அல்ல 2 முறை அடையாளத்தை கேட்கிறான். அப்ப அடையாளத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவன் சரி ஓகே அப்படின்னு உனக்கு தைரியம் வருது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சேனையை வந்து குறைக்கிறார். அவர் குறைச்சு என்ன பண்றாரு, அவருக்கு விரோதம் கூட்டிட்டு போகிறாரு. அந்த சேனைகள் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை குறைச்சிக்கிட்டு அந்த சிறிய அந்த சோல்ஜர்ஸோட போய் அவன் வந்து அங்க வெற்றி சிறக்கிறான்னு பாக்குறோம். அப்போ ஆரம்பத்துல அவனுக்கு பயம் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துக்கு அப்புறம் அவன் கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படியதுக்கு அப்புறம் அவனுக்கு வெற்றி உண்டாகுதுன்னு பாக்குறோம். அது போல நமக்கும் கூட சில டைம் பயங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அப்ப அவர் கூட இருந்து அவர் நம்ம சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது எப்படி கிதியோன் வெற்றி சிறந்தானோ அதே போல நாமும் கூட நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலேயும் வெற்றி சிறப்பதற்கு கர்த்தர் நம்மை வந்து பலப்படுத்துகிறார் இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. Matthew 10:27-28. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமீன். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா எதை குறித்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. அவரே சொல்றாரு, நீ போ சொல்லு, நான் கேட்கிற இருள சொல்றதை வெளிச்சத்துல போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கட்டளையாகவே கொடுக்கான்னு பாக்குறோம். அப்போ ஜனங்களால என்ன செய்ய முடியும், ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்ப கர்த்தர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் பயப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தருக்கு மீறிதான் நம்ம கிட்ட யாரும் வந்து நிக்க முடியும். அவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்து நமக்கு அரணும் நமக்கு கோட்டையுமாக இருக்கிறார். அப்போ இது வந்து இந்த காலகட்டம் வந்து கர்த்தர் நமக்கு முழுமையான பாதுகாப்புக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கம்மியான ஜனங்கள் மாத்திரம்தான், அதுல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ நம்மை வைத்துதான் கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படுகிறது. அப்ப நம்ம மேல யாரும் எந்த கையும் வைக்க முடியாது. நம்ம பாம்பை போல வின உள்ளவர்களாயும் புறாவை போல கபலற்றவாய் இருக்கும் பொழுது நம்ம மேல யாரும் எந்த கையும் வைக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 7. 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மிடம் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வீக்கான ஒரு ஸ்பிரிட் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்ப நம்ம கூட இருந்து அவர் ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு என்ன பயம்? அவரே எனக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறவரா இருக்கார். அவர் பலமுள்ள தேவனாக இருக்கார். இயேசுவின் நாமத்துக்கு மண்டியிடாதது ஒண்ணுமே கிடையாது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் இயேசுவின் நாமத்துக்கு மண்டியிட்டே ஆகணுன்றது வார்த்தை. அப்போ நம்ம எதை குறித்து பயப்படணும்? இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இயேசுவின் நாமத்தை பிரசித்தம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல சத்தியத்தை போய் வெளியே அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக அந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? பலமுள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை அவர் தந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 15. Romans 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென்.
ஆமென். முற்காலத்திலே சத்ருவானவனுக்கு நாம் எல்லாரும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப பாவமே வாழ்க்கையா இருந்துச்சு. அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவருடைய இச்சைகளை நிறைவேற்றும் பிரகாரமாக நம் எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருந்தான் ஒரு காலகட்டத்துல. அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப நமக்குள்ள இருக்கிறது ஒரு கர்த்தருடைய ஆவியானவர். நம்ம வந்து பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் எல்லாம் போய் இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி அப்பா அப்படின்னு கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவியை பெற்றிருக்கிறோமே, நமக்கு என்ன பயம்? இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை உண்டாக்குன தேவன் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மனுஷனாக வாழ்ந்து 33 மனுஷனாக வாழ்ந்து அவர் வந்து சிலுவையில வந்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு உயிரையே விட்டு இன்னைக்கு அவர் மரித்து அவர் உயிர்த்திருக்கிறார். இது எல்லாமே சபையா நம்ம எல்லாருக்குமாக இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம வந்து அவர் செய்தார் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனா பர்சனலா அது எனக்காக செய்தார், அது உங்களுக்காக செய்தார் என்று நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கோம். அப்போ தன்னுடைய உயிரையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த தேவன் நம்மளை வந்து பாதுகாக்காம இருப்பாரா? அவர் கூட முழுமையான பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம எல்லாரும் உணர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அது மாறினா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். பரிசுத்த ஆவியானவரே என் கூட இருக்கார், நான் தனியா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு வார்த்தையில வந்து வானத்தையும் பூமி உண்டாக்குனவர். அவருடைய ஆவியானவர் என்னோட கூட இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? சோ திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். சங்கீதம் 56:3 வாசிக்கலாம். Psalms 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். ஆமென். சோ பயம் அப்படின்றது இன்னெவிட்டபிள். அது வரத்துக்கு வந்து பிசாசானவன் நிறைய காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்பான். நம்ம அவிசுவாசத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான். ஆனாலும் கூட அந்த நேரத்துல அதை நம்ம வந்து ஜெயிக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்குது. இந்த சங்கீதக்காரர் ஜெபிக்கிறது போல, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ சாட்சியுள்ள காரியங்களை செய்திருப்பார். அதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வளரும். இந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம வளர முடியும்ன்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 27:1 வாசிக்கலாம். Psalms 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற பிரகாரமாக கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், அவரே என்னோட கூட இருக்கிறார். அவர் வந்து பூமிக்கு வெளிப்பட்டதே நான் ரட்சிக்கப்படணும், நான் அவருடைய கூட என்றென்றும் சதா காலங்களில் வாழன்றதுக்காக வெளிப்பட்ட தேவன் என்னோட கூட இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? அவரே என் ஜீவனின் பலனாக இருக்கிறார் அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாக இந்த வார்த்தைகளை வந்து வெறும் வாசிக்கிற பிள்ளைகளாக இல்லாம அதை உணர்ந்து அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் நமக்குள்ள தைரியம் பிறக்கும். ஏன்னா நம்ம வந்து தனியா இல்ல, நமக்குள்ள கர்த்தரின் ஆவியானவரே இருக்கார். ஆரம்பத்தோட இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், அவர் மனுஷனாக வெளிப்பட்டார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், இதெல்லாம் தெரியும். அவருடைய அன்புடைய அவருடைய அன்பு அதன் மூலமா எல்லாருக்கும் வெளிப்பட்டுச்சு, எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கும். எனக்கு அதை விட ஒரு படி மேலாக என்னன்னா தன்னுடைய ஆவியானவரையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்போ அது எவ்வளவு பெரிய கிரேஸ்! தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார் என்பது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட், எவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ். அப்போ அந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா, அதை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேனா, அதை ஃபுல்னஸ் எனக்கு தெரியுதா அப்படின்ற நிதானித்து அறிவோம். அப்போ அவரே என்னோட கூட இருக்கும் பொழுது நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு கலங்கணும், நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவை இல்லைன்றத நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒருபோதும் வெசனப்படுத்தவே மாட்டோம். அடுத்ததா நான் பார்க்க போற காரியம், சபையாக நாம் தேவனுடைய ஆவியை வந்து அவிழ்த்து போடுகிறோமா? இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நம்ம இப்ப திருச்சியில இருக்கிறோம், சென்னை, பெங்களூர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பட்டணங்கள்ல பிரிந்து இருக்கிறோம். அப்போ நான் ஐக்கியப்பட்டிருக்கிற என்னுடைய சபையில வந்து நான் வந்து கரெக்டா ஒருமனப்பட்டு இருக்கிறேனா, இல்ல சபையாக நான் வந்து சபையில் ஐக்கியப்பட்டிருந்தும் கூட கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நான் செய்யாம இருக்கிறேனா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா சில டைம் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து சபையில ஒற்றுமைகள் வந்து இல்லாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்காம இருக்கும், நான் ஒண்ணு சொல்லுவேன், மத்தவங்களுக்கு பிடிக்காம போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனாலும் கூட எங்க ஒருமனப்படுகிறோமோ, எங்க ஒருத்தர் 2 பேருக்கு மேல வந்து ஒன் மைண்டோட வந்து இது கர்த்தருக்கு பிரியமான காரியம், வசனங்கள் இதுக்கு ஒத்து போகிறது ஒன் மைண்ட் வருதோ, என்னுடைய எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்ற எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு
இது கர்த்தருக்கு பிரியமான காரியம்ன்றத ஒன் மைண்டுக்குள்ள வரணும்ன்றதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா சத்துரு வந்து சபையில கலங்கங்களை உண்டாக்கி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான் என்று நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ நான் பெற்ற இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சில இந்த டிஃபரன்சஸ் ஒப்பீனியன்ஸுக்கு வந்து இடம் கொடுக்காம எது சபைக்கு சரி, எது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதுன்றதை புரிந்துக்கிட்டு அப்போ நம்ம முன்னோக்கி போகிற பிள்ளைகளா மாறணும். அப்போ தன்னை மையப்படுத்தாம நான் எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மையப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் சபைக்கு எது சரியாக இருக்கிறது அப்படின்ற அந்த காரியங்களை வந்து புரிந்தவர்களாக நடக்கும். அப்போ சபையோட அது மட்டும் இல்லாம சபையோட பக்தி விருத்திக்காக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வரங்களை பெற்ற நான் அந்த வரங்களை பயன்படுத்தாமல் இருந்தா கூட கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடுகிற பிள்ளைகளா தான் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு வரம் கிரியை செய்கிறது. இப்ப நீங்க எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரது வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. அப்ப எந்த வரம் எனக்குள்ள கிரியை செய்கிறது அப்படின்றத நீங்கள் தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து அந்த வாரத்தை வந்து அந்த வரத்தை வந்து நீங்க பயன்படுத்தணும். எதுக்காகனா சபையோட பக்தி விருத்திக்காக. அப்போ பயன்படுத்தணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ சில டைம் வந்து அந்த வரங்கள் வெளிப்பட்டு கூட எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் வந்து மனம் மாறவோ அந்த வரங்களை பயன்படுத்தவோ விருப்பம் இல்லாமல் சில பேர் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ சபையாக நாம் தேவனுடைய ஆவியை அவிழ்த்து போடுகிறோமா அப்படின்ற தலைப்புல பார்க்கும் பொழுது சபையில வந்து எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், அப்ப ஆதி காலத்துல 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி சர்ச், அந்த கொரிந்தியன் சர்ச் எப்படி இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அப்ப சில பேர் சொல்றாங்க நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் சொல்லி சொல்றாங்க. அப்போ கர்த்தர் பிரித்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் பிரிந்தில்லை. பவுலே சொல்றான் நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளை செய்தவர் தேவன் தான். அப்போ இந்த சரீரமாக சபைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அப்போ அந்தந்த அவயம் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சரீர வளர்ச்சி உண்டாகுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். சபையாக இருக்கிற நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றையே சிந்தித்து ஒன்றை நடப்பிக்கும் பொழுது கண்டிப்பா பக்தி விருத்தி உண்டாகும் அப்படின்றத பாக்குறோம். வாசிப்போம். சங்கீதம் 133:1, Psalms 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆமென், ஆமென், ஆமென். சகோதரராக நம்ம எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். அதை படிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு எந்த பிரிவினுமே இல்லாமல் சபையில வந்து ஐக்கியப்பட்ட நாம் வந்து ஒன்றையே சிந்திக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது அது எத்தனை நன்மையாகவும் இருக்கிறது, அது இன்பமாகவும் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரை வாசிக்கலாம். எக்லெசியாஸ்டிக் 4:9-10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஆமென், ஆமென். இந்த சபையோட ஐக்கியம் என்றது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிரேஸ். அவர் வெளிப்படத்துல சொல்றாரு, நீ கீழ்ப்படியாம போனீங்கன்னா நான் விளக்குத்தண்டை எடுத்துறேன்னு சொல்றாரு. விளக்குத்தண்டு என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. அப்ப சபையே நான் உனக்கு இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்போ அந்த சபையோட முக்கியத்துவம் எவ்வளவாக இருக்கிறதுன்னு பாக்க அதனாலதான் சொல்றாரு எபேசியர் 10ஆம் அதிகாரத்துல அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியாக சபை கூடுவதை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த சபை கூடுகை அப்படின்றது, அந்த சபையோட ஐக்கியம் அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வரும்பொழுது மாத்திரம்தான், நம்ம அந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் இன்னும் அதிகமான ஆவியில் நம்மால வளர முடியும் பார்க்கிறோம். அதற்கு ஒத்ததாக இந்த வசனம் கூறுகிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அதான் பேதுரு சொல்றாரு, எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ தனியா இருக்க வேண்டாம், தனியா இருக்க கூடாது, சபையோட ஐக்கியத்துல இருக்கணும். அப்ப சபையோட ஐக்கியத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மனம் வரணும். ஒரு மனம் இருந்தா மாத்திரம்தான் நம்மளால ஐக்கியத்தில் நிலைச்சிருக்க முடியும். ஒரு மனம் இல்லாம இருக்கும் பொழுது நம்மால ஐக்கியத்தில் நிலைத்திருக்க முடியாதுன்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த 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 ஒரு மனதை வந்து கொண்டு வரத்துக்கு என்னென்ன காரியங்களோ அந்த எஃபர்ட்ஸை நம்ம ஒவ்வொருவரும் எடுத்தா மட்டும்தான் கர்த்தருக்கு அது பிரியமானதாக இருக்கும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 வரை. Acts 2:42-47. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானது தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். சோ ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கர்த்தர் அனுதினம் சேர்த்து கொண்டு வந்தாருன்னு கடைசி இங்க முடியுது. ஆனா அந்த சபையில அனுதினம் கர்த்தர் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்த காரியங்களை பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப சபையாகிய சரீரம் இந்த காரியங்களை தரித்திருந்துச்சு. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டிருந்துன்னு பாக்குறோம். அப்ப எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள், இருக்கிறதை எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள் பாக்குறோம். அப்போ கடைசியா பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ கர்த்தர் சபையில ஐக்கியத்தை நிறைய ஜனங்களை கொண்டு வரணும், இன்னும் ஆத்துமாக்கள் சபையில சேரணும் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட சில காரியங்களை செய்யும் பொழுது இங்க பாருங்க வசனம் 43 சொல்கிறது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்ப அந்த ஒரு மனம் வரும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எல்லாரும் ஜெபத்துல தரித்திருந்தார்கள், உபதேசத்துல உறுதியா இருந்தார்கள்னு பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை வைத்தும் என்னை வைத்தும் செய்வார். அது எதுக்காக அப்படின்னா சபை இன்னும் வளர்வதற்காக. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. சபையை இன்னும் அதிகமாக இன்னும் ஆத்துமாக்களை கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு எல்லாரும் கடமை இருக்கிறது. ஏன்னா நான் என் குடும்பம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆத்துமாக்களை சபையாக சரீரத்துக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆல்ரெடி பார்த்தது போல பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், விளை செய்த தேவன் தான், கடைசியா விளைய செய்தது அவர் தான். நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்ட வரங்கள்ல ஏதாவது ஒரு வரத்தை பயன்படுத்தி சபையோட பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா சரீர வளர்ச்சி உண்டாகும். வாசிப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 5 வரை. ரோமன்ஸ் 12:4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். சபையாக சரீரத்துக்குள்ள ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு ஏற்றதாக வார்த்தைகள் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். இப்ப ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு இன்னும் அதிகமாக கர்த்தரை அறிகிற அறிவில பெறுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யாது. ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்யுது அப்படின்னா அது அந்த அவயத்தோட அந்த சரீரத்தோட ஒட்டி இல்லாம தனியா இருக்குதுன்னு அர்த்தம். திரும்ப வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதற்கு ஆவியில வளர்வதற்கு அதுதான் சபையாக சேர்த்து கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்காரே தவிர ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்தி கொண்டோ ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காமலோ இருக்கிறதுக்கோ கர்த்தர் இங்க சபையாக சரீரத்துல ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கவே இல்லை. அப்போ நம்ம அந்த அநேகராக நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்ப கையில் அடிபடுச்சு, கால் அடிபடுச்சுன்னா எப்படி கை போய் தேக்குதோ அது போல நாமும் கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். சோ நம் சபையாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை கீழ்ப்படியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்கே சரீர வளர்ச்சி உண்டாகுன்னு பாக்குறோம். இந்த வார்த்தைகள் முடியும் போது சொல்லுது, அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சி அப்படின்னா சபையாகிய சரீரம் வளர்வதை குறித்து இங்க பேசுறாங்க. அது எப்படி பண்ணணும், அது என்ன செய்யணும்னு பார்க்கும் பொழுது அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே.
அப்படின்னு பாக்குறோம். அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு அவயம், நானும் ஒரு அவயம். அப்போ அந்தந்த அவயத்துக்கு வரங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வரத்தை வந்து பெற்ற பிள்ளைகளாக அந்த வரத்தை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்போ உங்களுக்கு வந்து போதிக்கிற வரம் இருந்துச்சுன்னா நீங்க போதிக்கலாம். உங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்கிற வரம் இருந்துச்சுன்னா அற்புதங்களை செய்கிற வரம், இல்ல அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், வியாக்கியானம் பண்ணுகிற வரம், இந்த மாதிரி ஆவியின் வரங்கள் நிறைய இருக்கு. அப்ப எந்த வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அந்த வரங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்போ கிரியை செய்யும் பொழுது அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. அப்ப நீங்க பெற்ற வரத்தை, பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை நீங்க புரிந்து கொண்டு அதை சபையோட பக்தி விருத்திக்காக நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பட்டணத்துல இருக்கிற சபை ஆட்டோமேட்டிக்கா அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமா அவர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ஆத்துமாக்களை அவரே சேர்ப்பார். அதுக்கு நான் வந்து தடையாக இல்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்துவதாக மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 4:10 வாசிக்கலாம். 1 Peter 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஆமென். அவனவன் பெற்ற வரத்தின்படியே. அப்போ உங்களுக்கு வரம் இருக்குது அப்படின்றத இந்த வார்த்தைகள் மீண்டுமாக உறுதி செய்கிறது. அப்ப அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப நமக்கு எல்லாம் ஒரு ஸ்டூவர்ட், ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு பொறுப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த வரங்களை வைத்து நம்ம என்ன பண்ணுமா, இன்னும் சபையோட பக்தி விருத்திக்காக நம்ம அந்த காரியங்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்பதை இங்க ரொம்ப தீர்க்கமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ சபையில எனக்கு ஒரு மனம் வந்து நான் வந்து என்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நான் வந்து ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்ற ஒரு மனம் வந்து எல்லாரும் ஒன்றைய சிந்தித்து கர்த்தர் சத்தத்தை கீழ்ப்படிந்திருந்து நம்ம நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சரீர வளர்ச்சி உண்டாகும் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா நான் பார்க்க போற தலைப்பு, ஆவியிலே அனல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆவிக்குரிய முறையில நம்ம வந்து அக்கறை, ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கு, என்னால ஏன் வந்து ஆவிக்குரிய அந்த அனல் இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆவியில வளர்வதற்கு வந்து நான் பெருசா அக்கறை எடுக்கிறதே இல்லை. நான் வந்து எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை, எனக்கு வேலையில நிறைய பிரச்சனை இருக்குது, நான் சம்பாதிக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது, எனக்கு வந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் இருக்குது, அதனால வந்து ஆவியில வளர்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆவியில வந்து வளராம அந்த அக்கறை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது போல ஒரு உலகத்தோட அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்போ நம்ம ஆவியில இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அப்ப கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த உலகம் ரொம்ப மாயைக்குள்ள இருக்குது. அதை பார்க்கும் பொழுது அதை போல என்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்ற சில டைம் வந்து யோசனைகள் வருது. அப்ப இந்த உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆவியில அந்த அனலை குறைக்கிறது என்பது நமக்கு தெரிந்து கூட அதுல அப்படியே விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், எனக்கு வந்து இதை செய்யணும் எனக்கு ஆசை, ஆனா எனக்கு சப்போர்ட் பண்றது நிறைய யாருமே இல்ல, எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்ல, ஆனா என்ன பண்றேன், நான் பேக் ஸ்லைட் ஆகி போகிறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு அப்ரிஷியேட் பண்றாரு, நிறைய காரியங்களை நீ நன்மையா தான் செஞ்சப்பா, வெரி குட் ஜாப் சொல்லி முடிச்சுட்டு கூட அவர் கடைசியா சொல்ற காரியம் என்ன, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி அவர் கடிச்சுக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் நம்ம திக்கற்ற பிள்ளைகளை நம்ம விடவே இல்லை, அவர் என்னோட கூட இருக்கார், அவர் என்கிட்ட பேசுறார், பேசி நீ மனம் மாறு, நீ ஆதியில் விட்ட அன்பை நீ வந்து மீண்டுமாக நீ வந்து பெற்றுக்கொண்டு என்கிட்ட திரும்பி மீண்டும் வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அந்த எச்சரிப்பின் மூலமா 2 காரியங்கள் நடக்கலாம். நான் திரும்ப சொல்றேன் இந்த விஷயத்த, கர்த்தர் நம்ம எச்சரிக்கும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு வந்து பிசாசு நம்மளை ஏமாத்தி அது அழிவுக்குரிய பாதையில கொண்டு போலாம், இல்ல கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார், எங்க அப்பா என்கிட்ட மீண்டுமாக அவர் பக்கத்துல வர்றதுக்கு என்கிட்ட பேசுறாருன்ற அந்த உணர்வு வரும்போது அது ஜீவனுக்கு ஏதுவாக வழியாக மாறுகிறது. அப்போ அவர் கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து அது ஜீவனுக்கு ஏதுவான காரியமாக மாறலாம், இல்ல அது அழிவுக்கு ஏதுவான காரியமாக மாறலாம். அப்போ ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம சொல்லி எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம எடுக்க வேண்டிய முடிவு ஒண்ணுதான், அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்கார், என் சிச்சையை கொடுத்திருக்கிறார், சிச்சையின் மூலமா நான் நிறைய விஷயம் கத்திருக்கேன், நான் இன்னும் கூட அவருக்கு பிரியமா நடக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜீவ வழிக்கு போக வேண்டிய முடிவை நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம இன்னும் ஆவியிலே அனல் உள்ள பிள்ளைகளாக வார முடியும். ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென்.
இந்த வசனம் 12-11 ஏன் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு? அவர் எழுதும் பொழுது எழுதலாமே, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் சொல்லி அதோட முடிச்சிருக்கலாமே. ஏன் அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்றாரு? ஏன்னா சத்துருவானவன் நம்மை வஞ்சிப்பதற்கு அநேகம் ஆயிரம் வகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ தெளிந்த புத்தி இல்ல ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவி சாதாரண ஒரு ஆவி இல்ல. அவர் பலமும் அன்பும் பயமில்லாத ஆவியும், அது மாத்திரம் இல்ல தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கார். அப்போ நம்ம எதை செய்தாலும் சரி, ஏன்னா சத்துரு எந்த இடத்துல நமக்கு வளைய விரிப்பான் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் கேட்கறாங்க பாத்தீங்களா, இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்ற காரியம் என்ன? நீங்கள் வஞ்சிக்கப்படாது இருங்கள். அதே போலதான் வஞ்சனை அப்படின்ற காரியம் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த காலகட்டம் வரைக்கும் நிச்சயமாக இருக்கத்தான் போகுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அசதியா இருக்காதீங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, லேசியா இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு முன்பாக நம்ம சொல்றாரு. அப்ப அதை சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, ஆவியிலே அனலா இருங்கள். அப்போ பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அவர் புரிஞ்சுக்கிட்டு சத்தத்தை கேட்டு அவர் எங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர சொல்லி விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாம் மாற முடியும். அப்போ ஆவியிலே நம்ம எல்லாரும் அனலுள்ள இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1:6, 2 Timothy 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமென். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அப்ப நமக்குள்ள தேவ வரம் இருக்கு என்பதை நாம் எல்லாரும் அறிந்தவர்களா இருக்கிறோம். அப்போ அந்த பெற்ற அந்த வரத்தை வசனங்கள் சொல்லுகிறது, நீ அனல் மூட்டி எழுப்பு. எப்படி அனல் மூட்டி எழுப்புறது? இப்ப அந்த காலகட்டத்துல விறகடுப்புல சமைச்சிருப்பாங்க. விறகடுப்பு சமைக்கும் பொழுது அந்த நெருப்பு அதிகமா பத்திக்கணும் அப்படின்னா அந்த ஊதுகோலை வச்சு ஊதும் பொழுது அந்த காத்து அங்க படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அனல் பத்திக்கிட்டு எரியுன்றதை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்போ அது போல எனக்குள்ள பரிசுத்தாவியை எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கார். அப்ப அந்த எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியை இன்னுமாக எப்படி அந்த ஃபேன் வச்சு அந்த ஊதுகோலை வச்சு அது ஊதியது அனலை பெருசாக்குறாங்களோ அது போல எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது என்னோட வேலைதான். அதான் இங்க சொல்றாரு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ அவருக்கு தெரியாதா? தீமோத்தேயுக்கு இந்த விஷயம் தெரியாதா? அப்போ நமக்கும் அதேதான், நமக்கும் இந்த காரியங்கள் தெரியும். ஆனாலும் கூட இந்த வசனங்களை வாசித்து இதை கேட்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் அவிழ்த்து போடுகிற மகளாக இல்லாமல் அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பி நான் மட்டும் இல்ல, நான் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரம் இல்ல, இன்னும் அநேக ஆத்மாக்களை சபையாக சேர்த்துக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டியதுக்கு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணர்வோட ஓடுகிற பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 2 பேதுரு 3:2 வசனங்கள் 1 முதல் 2 வரை. 2 Peter 3:1-2. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஆமென். ஆமென். சோ இங்க பவுலும் தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, நீ அனல் மூட்டி எழுப்பு. அதே போல பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுதின அந்த நிருபம் சபையாகிய சரீரத்துக்காக ஆல்ரெடி விசுவாசத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கே அவர் எழுதுறாரு. அதுவும் வீட்டு சபையில முக்கியமா இருக்கிறவங்களுக்காக எழுதுறாரு. ஏன்னா இது உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்ட நிருபம். அப்போ அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசியினால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டும்படி எழுப்புகிறேன். அப்ப இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் அப் யுவர் ஸ்பிரிட்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அவரு உள்ள இருக்கிறாரு, ஆனாலும் கூட அந்த ஸ்பிரிட் என்கரேஜ் பண்றாரு, அதை ஸ்டியர் அப் பண்ணு, அதை அதை நினைப்பூட்டு, அதை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க பேதுரு சொல்றாரு. இது போல நமக்குள்ள பரிசுத்தாவியார் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவரை இன்னும் அதிகமாக கிரியை செய்யும்படியாக நமக்குள்ள இருந்து அதிகமாக உற்சாகத்தோட நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு பிரியமாக நடக்கிற பிரகாரமாக அதை நினைப்பூட்டி எழுப்பும்படியாக இங்க இருக்கணும்னு சொல்லி இங்க பாக்குறோம். அடுத்ததா பாக்குற தலைப்பு ஆவியிலும் உண்மையிலும் நான் நடக்கணும்னு சொல்லி அதை குறிச்சு சில வசனங்களை தியானிச்சு பார்ப்போம். அப்போ உள்ள
ஆவியில நம்ம எல்லாரும் உற்சாகத்தோட இருக்கணும் நம்ம வந்து அதன்படியே நடக்கணும் நம்ம எல்லாரும் பேசப்படுகிறோம். ஆனாலும் கூட அந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாம்சம் வந்து சில டைம் வந்து நம்ம நினைக்கிற காரியங்களை வந்து செய்ய விடாம அது தடை செய்து கொண்டுதான் வரும். அப்போ அந்த அந்த யோசனை இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால வந்து உட்புறமாக நம்ம வந்து சில காரியங்களை யோசிப்போம், வெளிப்புறமாக சில காரியங்கள் நம்ம செய்வோம். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் வந்து வெளிப்புறமாக வந்து மத்தவங்க பாக்குறாங்கன்ற மாதிரி மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாம உள்ளேயும் சரி புறமும் சரி கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் தான் நான் செய்வேன்ற அந்த முழுமையான எண்ணங்களோட ஓட சொல்லிதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம் ரோமர் 12:1-2 வரை. ரோமன்ஸ் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். வசனம் 1 சொல்லுது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை ஒண்ணு இருக்கு, புத்தி இல்லாத ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்ன? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டுல வந்து ஆடு மாடு வந்து பலி கொடுத்தாங்க, அதை வெட்டி அது தகன பலிகளாக செலுத்தாங்கன்னு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பலி எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அது ஜீவ பலியாக இருக்க வேண்டும் பாக்குறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, அது பரிசுத்தமாகவும் இருக்கணும் நான் செய்கிற காரியங்கள், அது மாத்திரமல்ல அது கர்த்தருக்கு பிரியமானதாயும் இருக்கணும். அப்ப பிரியமாகவும் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ அடுத்ததா வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உங்களுக்கு இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த உலகத்துக்கு பிரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆவியிலும் உண்மையிலும் நடக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம அடுத்து சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்கிறது, கர்த்தர் கண்களுக்கு முன்பாக எது நன்மையாக இருக்கிறது, கர்த்தருக்கு எது பரிசுத்தமாக இருக்கிறது, அவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது அப்படின்ற காரியங்களை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமே கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே. அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்களை நம்மளால பகுத்தறிய முடியும். இது சரி, இது தவறு, இது கர்த்தருக்கு பிடிக்கும், இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்றத வகையெடுத்து நம்மளால பார்க்க முடியும். வகையெடுத்து பார்த்துட்டு அதை வந்து வகையெடுத்து பார்க்கறது மாத்திரமல்ல, அடுத்ததான் வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப பழைய மனுஷனுடைய மனதை வந்து எடுத்து பிடுங்கி வேரோட பிடுங்கி எரிஞ்சு வெளியே போட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிற அந்த பிரியமும் நன்மையும் சித்தமும் இன்னதென்று நம்ம பகுத்தறிந்த பிறகு அந்த காரியங்களை வந்து நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனம் புதிதாகும். நம் மனம் புதிதாகும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாகிறது நிச்சயமான வார்த்தை. ஆனா நம்ம மறுரூபம் ஆகணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். மறுரூபமாகணும்னா என் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகிறதுக்கு சில காரியங்களை நான் பகுத்தறியணும். அது என்னவென்று பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுத்தறியணும். அதுக்கு பகுத்தறிவதற்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய விஷயம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப உலகம் சில காரியங்களை செய்யதான் சொல்லும், ஆனாலும் கூட நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரை. Psalms 25:4-5. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இது எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவருடைய பிரசன்னம் என்னுடைய கூட எப்பவுமே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்வது போல, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி அவரிடம் சரண்டர் ஆகணும். ஆனா ஆண்டவர் விரும்புறது அதுதான்.
அவர் சொல்றது, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு எதையுமே நான் யோசிக்க தேவையே இல்லை. எனக்கு இருக்கிற ஒருத்தர் இருக்கார், வானத்தையும் உண்டாகின தேவன். அவர் சொல்றாரு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது இது ஒண்ணு மட்டும்தான். அப்போ ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு நீங்களே போதிங்க ஆண்டவரே, சத்தியத்துல நீங்க என்னை வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கைய அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் திட்டங்கள் நம்ம நினைப்பதற்கும் மேலானவைகளாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனா கர்த்தர் நடப்பிக்க போற காரியங்கள் அது பெரிதாக இருக்கிறது. அது நமக்கு தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகளாக இருக்கும் என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறத புரிந்து கொண்டு அவருடைய ஆவியை அவித்து போடாம அவர் என்ன சொல்றாரோ சத்தத்தை தீர்க்கமாக கேட்டு அதை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில எந்த ஒரு பயமும் இல்லாமல், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம, சந்தேகத்துக்குள்ள போகாம நம்ம அந்த விஷயங்கள் நடப்பிக்கும் பொழுது நம்மை, உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் வருவதற்கு முன்பாக அவர் ரெடியா தான் இருக்கார். ஆனா அவர் அந்த காரியங்களை செய்ய விடாம தடை பண்ணுகிற பிள்ளைகளா நம்ம இல்லாம, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு சபையில ஐக்கியத்தோட இருந்து ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து சபையாகிய சரீரம் இன்னும் அதிகப்படியாக வளர்வதற்கு நான் என்ன செய்ய முடியும், பர்சனலா நான் என்ன செய்ய முடியும், அந்த உணர்வோட நம்ம எல்லாரும் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நாம் மகிமைப்படக்கூடிய பிள்ளைகளாக, அவரை இன்னும் உயர்த்துகிற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வேலை நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இதை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர், பரிசுத்தர், உன்னதர், உயர்ந்தவர், கிருபை நிறைந்தவர். அப்பா, என் தேவனாய கர்த்தர், அப்பா, இந்த ஒரு மணி நேரம் உடைய வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையை கேட்ட உடைய தாசனை கர்த்தர் மூடி மறைத்து அப்பா நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு போதித்தீங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டால் மட்டும் போதாத ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்டு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. அதே போல ஆண்டவரே, ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க தகுதிப்படுத்துங்கப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனு தேவ இரக்கத்தை பெறுகிறான்னு ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு பேசுனீங்கப்பா. அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை அப்பா அனுதினமும் உடைய தாசர்கள் மூலியமா எங்களோடு பேசுறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் நீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அனுதினமும் அப்பா அந்த கடைசி கால செய்தியையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. அனுதினமும் நாங்கள் இதை கேட்டு அப்பா அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக உங்களுடைய தாசனை மூடி மறைத்து இன்னும் அதிகமான வார்த்தை எங்களோடு பேசும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். ரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.